அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான மாதம், ரமதான் தொழுகைக்கான மாதம், ரமதான் குர்ஆனுக்கான மாதம், ரமதான் நோன்பிற்கான மாதம். யா பாகியல் கைரி அக்பில், நன்மையில் விரைபவர்களை முன்னேறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். யா பாகிய ஷர்ரி, தீமையில் இருப்பவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, திக்ரை மறந்தவர்களே, தொழுகை மறந்தவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே, அக்ஸிர் அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலும். சுப்ஹானல்லாஹ், ரமதானை பயன்படுத்துங்கள், கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள், அதிகம் நன்மைகளை செய்யுங்கள், அதிகம் வணக்க வழிபாடுகளில், குர்ஆனில், திக்ரில் நன்மைகளை செய்வதில், எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொர்க்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.